வணக்கம் நண்பர்களே, இட்ஸ் SubhaKarthick. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெஜ் தோசை. அதுக்கு தேவையானது தோசை மாவு, இட்லி பொடி, கொஞ்சம் காய்கறிலாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பீன்ஸு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கேரட்டு, ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு தக்காளி, ஒரு பல்லாரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு தோசை கல்லை வச்சுக்கலாம். கல் காஞ்சதும் எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ தோசை மாவு தோசை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் பரப்பி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. மூடி போட்டு தான் வேக வைக்க போகிறோம். அதனால் இப்போ வெட்டி வச்சுருக்க காய்கறி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய், தக்காளி, பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு. அவ்வளோதான், பரப்பி விட்டாச்சு. இப்போ இட்லி பொடியை மேலே தூவி விட போகிறோம். நல்லா எல்லா சைடும் படுற மாதிரி தூவி விட்டுக்கோங்க. சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் முறுமுறுன்னு இருக்கும். இப்போ ஒரு மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். வெந்துருச்சு. இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. ஈஸியான சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்டு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.